தமிழ் கடவுள் முருகன். முருகன் யார்? முருகன் தமிழர்களின் ஆதி கடவுள். ஹிந்து புராணங்களில் அவர் சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சண்முகன் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ் இலக்கியங்களில் முருகனை செந்தில், அருமுகன், குமரன், மயில்வாகனன் என்றும் குறிப்பிடுகிறார்கள். முருகனின் சிறப்பு பிறப்பு. சிவனும் பார்வதியும் அவரை பெற்றார்கள். தீய சக்தியான சூரபத்மனை அழிக்கவே அவர் பிறந்தார். ஆயுதம் வேல், அம்பு போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அவரது சக்தியின் அடையாளம். வாகனம் மயில், அழகு, வீரம், அறிவுசாங். கடவுளாக பணிகின்ற இடங்கள் 6 படை வீடுகள்: திருத்தணி, திருச்செந்தூர், பழமுத்திர சோலை, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழனி. முருகனை ஏன் வழிபடுகிறோம்? அறிவு கடவுள். குழந்தைகள் படிப்பில் முன்னேற, மாணவர்கள் அறிவு தேடும் அனைவரும் அவரை வழிபடுகிறார்கள். வீரத்தின் கடவுள். தைரியம், நம்பிக்கை, தீமையை எதிர்க்கும் சக்தி தருவார். பக்தியின் உருவம். அவரை பற்றி அருணகிரிநாதர், நக்கீரர், அஃதா தமிழ் சித்தர்கள் பாடல்கள் பாடினர். பிரபல பாடல் கந்த சஷ்டி கவசம். முருகனை நினைத்து உச்சரிக்கும் கவசம் பக்தர்களுக்கு பாதுகாப்பு தரும் என்று நம்பப்படுகிறது. முடிவு: முருகன் தமிழ் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கடவுள். அவர் அறிவும், ஆற்றலும், அன்பும் நிறைந்த தெய்வம். நன்றி, வணக்கம்.